जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்களை, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசி. ஸ்லோ பட் அன்ஸ்டாப்பபிள். மகர ராசிக்காரர்கள் ஸ்லோவாக வருவாங்க, ஆனால் வந்தால் டாப்பில் தான் இருப்பாங்க. உண்டா இல்லையா? ஸ்லோவாக தான் வருவாங்க, ஆனால் டாப்பில் வருவாங்க. இவர்கள் பேச மாட்டாங்க, ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்டா இல்லையாங்கிறது இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். இவர்கள் பேச மாட்டாங்க, ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணுவாங்க. சீரியஸ் ப்ளஸ் டிசிப்ளின்டு பர்சன், ஆனால் அந்த கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. ஃபீலிங்ஸ் வெளியில் காட்ட மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கில் லைஃப் பில்ட் பண்ணுவாங்க. உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்களோட கேரக்டர் சைலண்ட்டு ஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே உண்டு. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ப்ளஸ் ஸ்ட்ராங்கு, ஃபேமிலி ப்ளஸ் கரியர் பேலன்ஸ், இது ரெண்டுமே பார்ப்பாங்க. லைஃப்பை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எமோஷ்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் சம்டைம்ஸ். அதே போல் லவ் லேட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. லவ் இருக்குது பட் ஆக்ஷனில் தான் காட்டுவாங்க. ரொமான்டிக் குறைவு. இவங்ககிட்டலாம் சும்மா ரொமான்டிக்காலாம் பேச முடியாது. எரிஞ்சு விடுவாங்க. சில நேரத்தில் ரொமான்டிக்காலாம் பேச முடியும். ஆமாம் புதுசாக வந்துருச்சு உனக்கு அப்படின்வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆனால் பட் ஆக்ஷனில் காட்டுவாங்க. லவ் இருக்காது பட் ஆக்ஷனில் காட்டுவாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ரொமான்டிக் குறைவு, கோல்டு பிஹேவியர்.
மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டேபிள், ரெஸ்பான்சிபிள், லாங் டேர்ம் பாண்டிங் எல்லாமே இருக்கும். எமோஷனல் கேப் வரலாம். அதே போல் அஃபெக்ஷன் குறைவு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கிங், உயர்வு ப்ளஸ் ஸ்லோ பர்மனண்ட்டு, அதே போல் மேனேஜ்மெண்ட்டு, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ப்ரெஷர் அதிகம், வேலையிலையும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி. ஆனால் அந்த ப்ரெஷர் காட்ட மாட்டாங்க, சிரிச்சுட்டே நகர்ந்துருவாங்க. அவங்க கேரக்டர் அவங்க அந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு ஸ்டடி இன்கம் பண்ணிப்பாங்க. அவங்களோட சேவிங் ஸ்ட்ராங், ஃபினான்ஷியல் பிளானிங் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். என்னென்ன நெகட்டிவிட்டி ட்ரைட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு நேச்சர், ஸ்ட்ரிக்ட்டு, ஒர்க்கஹோலிக், அது மாதிரிலாம் இருக்கும். அதே போல் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா டிசிப்ளின், பேஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, லாங் டேர்ம் சக்ஸஸ், இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள். என்னென்ன ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஹெல்த் இஷ்யூ. நீ எவ்வளோக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். எமோஷன் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கேப், ஸ்லோ டிசிஷன் டிலே, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது, நான் ஸ்லோவாக வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பேன். என் வெற்றி பேசும், நின்று பேசும். என் வெற்றி நின்று பேசும். காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், நான் நின்று பேசும். முயற்சி தான் என் வெற்றி, தாமதமானாலும் தப்பாது, அதுதான் என் குணம், நீ வேணா பார், இதுதான் என்னுடைய விஷயம் அப்படிங்கிற. அதாவது மகர ராசிக்காரர்கள் பேச மாட்டாங்க, ஆனால் லைஃப்பில் ப்ரூஃப் பண்ணுவாங்க. எனக்கு டைம் வரும், அப்போ நான் ப்ரூஃப் பண்ணுறேன் நான் யாருன்னு. இவர்களை மாற்ற முடியாது. இவர்களை புரிஞ்சுக்கிட்டால் பேஷன்ஸ் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். மகர ராசிக்காரங்களை புரிஞ்சுக்க ரொம்ப பொறுமை வேணும். அப்போ தான் அந்த பொறுமை ரொம்ப சக்ஸஸ் ஆகும். எப்போவுமே கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. எப்போவுமே கால பைரவர் வழிபாடு, சில வழிபாடுகள், சில விஷயங்கள்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் கூட ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். கல்யாணம் கூட சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கல்யாணம் கூட லேட்டாக தான் சில பேருக்கு நடக்கும். சில பேர் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்க, சில பேர் கல்யாணம் ஆகி குழந்தைகள், கணவன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. என்னென்னா இது சேரணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கடகராசி ஒரு மகர ராசி சேருதுன்னா எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும். அதே போல் ஒரு ராசி, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த குணாதிசயங்கள், அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இருக்கும், இவங்களுடைய லைஃப் எப்படி பேலன்ஸ்டாக எப்படி, இதுதான் முக்கியமான. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.